லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய ஒரு நிமிட வேத தியானத்திலே எனக்கு பின் சென்று வா. மத்தேயு 9:9 இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு போகையில் ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த மத்தேயு என்னும் ஒரு மனுஷனை கண்டு எனக்கு பின் சென்று வா என்றார். அவன் எழுந்து அவனுக்கு பின் சென்றான். பல நேரங்களில் நம்ம பேதுரு, யோவான், அந்திரேயா, யாக்கோபு இவர்கள் எல்லாம் பின் சென்றதை குறித்து பேசியிருக்கிறோம். அவர்கள் மீன் வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள், மீன் வலை பிடித்து கொண்டிருந்தார்கள். நம்முடைய தாட்லாம் என்ன யோசிச்சிருப்போம் அப்படின்னா, மீன் பிடிக்கிற வேலை தானே, அதை விட்டுட்டு போயிட்டான் அப்படின்னு யோசிச்சிருப்போம். ஆனால் இன்னைக்கு பார்த்த வசனத்தில் மத்தேயு ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்தான். ஆயத்துறைனா டாக்ஸ் கலெக்டர் ஆஃபீஸ். கிட்டத்தட்ட ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல உட்கார்ந்து இருக்கிற மத்தேயுவை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு பின் சென்று வா அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு கூட நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு பின் சென்று வா. உடனே வேலை ரிசைன் பண்ணிட்டு போயிடாதீங்க. ஆண்டவருடைய ஊழியத்துக்கு ஏதாவது ஒரு காரியத்தை நீங்க என்ன பண்ணணும், செய்யணும். அது மீன் பிடிக்கிறவர்களா இருந்தாலும் சரி, ஆயத்துறையில இருந்தவர்களா இருந்தாலும் சரி. லூக்கா என்பவன் மருத்துவன், அவன் கூட அதெல்லாம் விட்டுட்டு ஆண்டவரை நோக்கி என்ன பண்ணா, பின் சென்றானுங்க. இப்போ நீங்க கூட ஆண்டவர் கேட்கிறாரு, பின் சென்று வா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க இன்னைக்கு ஆண்டவருக்கா ஏதாவது ஒரு ஊழியத்தை செய்ய போறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.